சி எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு கோல் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த எல்லா கண்ட்ரியோட ஹெட்டா யார் இருக்கா? யுஎன் இருக்குல்ல, ஐநா சபை. ஸோ யுஎனுக்கும் இந்த உலகத்துக்கு சில கோல்ஸ் இருக்கு. சில விஷயங்களை அச்சீவ் பண்றதுக்கு யுஎன் என்ன பண்ணுது? ஆசைப்படுது. என்ன கோல்? ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் ஃபுட் கிடைக்குதா? ஹெல்த் குவாலிட்டில இருக்கா? எல்லா மக்களுக்கும் கல்வி கிடைக்குதா? கிளீன் வாட்டர் கிடைக்குதா? வீட்டில் எலக்ட்ரிசிட்டி இருக்கா? அப்படி கிடைக்கலனா இந்த எல்லா விஷயமும் எல்லா மக்களுக்கும் சீக்கிரமா கிடைச்சிடணும். அதுக்கு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணலாம், இயர் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் என்ன? யுஎனோட டெவலப்மெண்ட் கோலா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலா, எஸ் டிஜின்னு சொல்லுவோமா? இந்த கோல்ஸ்ல எத்தனை கோல்ஸ் இருக்கு? 17 முக்கியமான கோல் பார்த்தோம்ல. எந்த நாட்டிலையும் பாவர்ட்டி இருக்கக்கூடாது, எந்த நாட்டிலையும் ஹங்கர் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் கிளீன் வாட்டர் கிடைக்கணும் அப்படின்னு மக்களுக்கு தேவையான சஸ்டைனபிலிட்டி லாங் டேர்மா இந்த 17 விஷயத்திலையும் டெவலப்மெண்ட் வந்துடணும். திஸ் இஸ் யுஎன் 17 கோலா. இப்போ அடுத்த பாயிண்ட், இந்தியாவில் இந்த கோல் எப்படி இருக்கு? அதுலயும் முக்கியமா இந்தியானாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பாவர்ட்டி சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த யுஎனோட எஸ்டிஜி கோல்ல முக்கியமா இருக்கிறது பாவர்ட்டி. அப்போ இந்தியாவில் பாவர்ட்டி எப்படி இருக்கு? நம்ம என்ன பண்ண போறோம்? செக் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பாவர்ட்டினா இப்போதைக்கு சிம்பிளா வச்சுக்கலாம். ஒரு இண்டிவிஜுவலுக்கு ரொம்ப முக்கியமா தேவையானது ஃபுட் தானே. சாப்பாடுக்கே வழி இல்லைன்னா கண்டிப்பா ஒரு பாவர்ட்டில கஷ்டப்படுறாரா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பாவர்ட்டியை மெஷர் பண்ண போறோம். அப்போ எதை வச்சு? இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் ஃபுட் கிடைக்குதா? ஃபுட் கிடைச்சா பாவர்ட்டி இல்லை, ஃபுட் கிடைக்கலனா பாவர்ட்டின்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ வி கோயிங் டு மெஷர் தி பாவர்ட்டி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நான் 2 சீன் சொல்றேன். 2 சீன்ல எந்த சீன் சரியான மெஷர்மெண்ட் சொல்லுங்க, எது ரேஷனாலிட்டி சொல்லுங்க. ஓகே. பட் அதுக்கு முன்னாடி நாம பாவர்ட்டியை எதை வச்சு பார்க்குறோம்? ஃபுட்டை வச்சு பார்க்குறோம். அதாவது இந்த இண்டிவிஜுவலுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு ஃபுட் கிடைக்குதா? கிடைச்சிருச்சுன்னா ஓகே, இவர் பவர்ல இல்லை. ஸோ ஒரு நாளைக்கு இவர் தேவையான ஃபுட் கிடைக்கலனா இவர் பவர்ல இருக்கார். அடுத்த பாயிண்ட், ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபுட்டு தேவை அது தெரியணும்ல. அப்போ ரொம்ப சிம்பிளாக யோசிப்போம்ல எல்லாரும் சொல்றது. சரி, ஒரு நாளைக்கு சராசரியாக மனுஷன் ஒரு ஆவரேஜாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 2400 கலோரி எனர்ஜி தேவை. அப்போ 2400 கலோரி எனர்ஜி ஒரு நாளைக்கு இவர் கிடைச்சிச்சுன்னா இவர் என்ன பண்ணுறாரு? நல்லா சாப்பிட்றாரு அர்த்தம். ஸோ ஹீஸ் நாட் பவர்ட்டி. ஸோ இப்போதைக்கு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஆளுக்கு ஃபுட்டு வேணும், எதுக்கு? அதான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஒர்க் பண்ணுறது எவ்வளோ சாப்பிடணும்? அட்லீஸ்ட் 2400 கலோரி சாப்பிடணும். ஓகே, அப்போ ஒரு நாளைக்கு இவ்வளவு கலர் கிடைக்கணும்னா எவ்வளவு ஃபுட் சாப்பிடணும்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா 1 கிலோ அரிசி சாப்பிட்டீங்கன்னா 3600 கலோரி கிடைச்சிடும். அப்போ எவ்வளவு சாப்பிட்டா போதும்? 1 கிலோ தேவையில்லை, முக்கா வச்சுக்கலாமா? கரெக்டா சொல்லணும்னா 0.6 kg, 1/2 கிலோக்கு அதிகமா கொஞ்சம். இப்போ அடுத்து யோசிங்களேன். சரி, ரொம்ப சிம்பிள் தான். இதே விஷயத்த ஒன்லைன்ல பேசிடலாம். பட் இது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பவர்ட்டி பத்தி மெஷர் பண்றது பத்தி கிடைக்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ முடிஞ்ச என்ன பண்றோம்? ரியல் டைம் சிச்சுவேஷனை சிமுலேட் பண்றோம். ஓகே, அப்போ என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம்? குறைஞ்சபட்சம் ஒரு 3/4 கிலோ அரிசி கிடைச்சிச்சுன்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு தேவையான 2400 கலோரி கிடைச்சிருமா? அப்போ அடுத்த கொஸ்டின் என்ன? அட்லீஸ்ட் இவ்வளோ அரிசி வாங்கணும்ல, ஒரு நாளைக்கு இவ்வளோ காசு ஆகும். எனக்கு தெரிஞ்சது தான். 1 கிலோ அரிசி இருக்கும் ஆவரேஜா 40 வச்சுக்கலாமா? 1 கிலோ அரிசி 40னா 3/4 கிலோ வச்சுக்கலாம். ரொம்ப கம்மியாச்சுடா 30 வச்சுக்கலாமா? பிக்சர் புரியுதுல, சீன் புரியுதுல. ஸோ இப்போ சிம்பிளா சொல்லுங்க, இவருக்கு ஒரு நாளைக்கு சொல்றேன். ஓகே, 2400 கலோரி கிடைக்கணும்னா இவர்கிட்ட அட்லீஸ்ட் 30 ருபீஸ் இருக்கணும். 30 ருபீஸ் இருந்துச்சுன்னா அரிசி வாங்கிப்பாரு. மினிமம் 3/4 கிலோ அரிசி வாங்கிப்பாரு. வாங்கிட்டு இந்த கலர் எடுத்துப்பாரு. கரெக்டா? இது ஒரு நாளைக்கா? ஸோ ஒரு நாளைக்கு 30 ரூபானா இவருக்கு ஒரு மாசத்துக்கு தேவை இன்டூ 30 வச்சுக்கலாமா? எவ்வளவு வருது? 900. பேசிக்கா சொல்றேன். ஓகே தானே? ரொம்ப சிம்பிள் இல்ல. மினிமம் ஒரு ஆளுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா போதும். அந்த காசை வச்சுட்டு டெய்லியும் 2400 கலோரியே சாப்பிடுவார். கரெக்டா? ஓகேல? ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா மைண்ட்ல? இல்லை அடுத்தது பேச போகும்போது மைண்ட்ல வரணும். அப்ப 30 நான் வரலனா நான் சொல்ற நாம இருக்காது. பக்கெட் சொல்லுங்க பார்க்கலாம். 30 ருபீஸ் ஏன் முக்கியம்? 30 ருபீஸ் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கான கலோரி கிடைச்சிடும். ஒரு நாளைக்கு 30னா ஒரு மாசத்துக்கு கம்மியா சொல்லணும்னா 900 ருபீஸா ரவுண்டா வச்சுக்கலாம், 1000 ரூபாய் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 2 சீன் பார்க்கலாம். எந்த சீன் பெஸ்ட் நீங்க சொல்லுங்க. ஓகே, ஸோ நான் தான் யாரு? சர்வே எடுக்கிற ஆளு. உங்க வீட்டுக்கு வரேன், உங்ககிட்ட கேட்கறேன். ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, ஒரு நாளைக்கு 30 ரூபானா ஒரு மாசத்துக்கு 900 ருபீஸ். ஸோ 1000 ரூபாய் வச்சுக்கலாம். மினிமம் ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா அவனுக்கு தேவையான கலோரி சாப்பிட்டுருவான். அப்போ அவன் யாரும் கிடையாது, பவர்ட்டி கிடையாது. ஸோ நான் வரேன், கொஸ்டின் கேட்கறேன், உங்களோட மாசம் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்கறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா மாசம் 10,000 சொல்றீங்க. ஸோ நான் யோசிக்கிறேன், நம்ம கால்குலேஷன் படி ஒரு மாசத்துக்கு ஒரு ஆளுக்கு தேவை 1000 ரூபாய் தேவை. ஓகே, அடுத்த கொஸ்டின், உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் தேவைன்னா 4 பேருக்கு 4000 ரூபாய். ஓகே, இந்த ஃபேமிலி பவர்ட்டில இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. அதாவது இந்த ஃபேமிலிக்கு டெய்லியும் 2400 கலோரி ஈஸியாக கிடைச்சிடும். அவங்களோட சேலரி வச்சு யோசிச்சு பார்த்தா லிங்க் ஆகுது. ஓகே, இது ஒரு சீன். ஸோ என் டேட்டாவில் இவங்க பேர் எழுதி இவங்க பவர்ட்டி கிடையாது, பவர்ட்டி லெவலுக்கு மேலே தான் இருக்காங்க, 4 பேருக்கு சம்பளம் கிடைச்சிருது, எழுதியாச்சு. இது ஒரு சீன். இப்போ அடுத்த சீன், நான் சர்வேயர், உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கறேன், மாசம் சம்பளம் எவ்வளோ? 10,000. அங்கே யோசிக்கிறேன், ஒரு ஆளுக்கு எவ்வளோ தேவை? 1000 ரூபாய் தான் சமாளிச்சிடலாம், 2400 கலோரி கிடைச்சிடும். ஓகே, பட் நான் என்ன பண்றேன்னா, ஓகே இது சொந்த வீட வாடகை வீடா ரெண்டா? சரி, ஓகே எவ்வளோ வாடகை? 2500 ரூபாய். ஓகே, மைனஸ் பண்றேன். வேலைக்கு அடி போறீங்க, பஸ் டிராவலா? பஸ்க்கு ஆகுது 1500 ரூபாய், மைனஸ் பண்றேன். உங்க வீட்டில் ஏதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்களா? ஸ்கூல் ஃபீஸ் இல்ல மெடிசன் 1000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் யோசிக்க முடியுதா? ஒரு மாசத்துக்கு போய் 1 இயர் ஸ்கூல் ஃபீஸ் இருக்குல்ல, பிரிச்சுக்கிறேன். நான் ரொம்ப பேசிக்கா கொஸ்டின் கேட்கறேன். எல்லா வீட்லயும் செலவாகிற பேசிக்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10,000 ரூபாயில ஒரு 7,000 ரூபாய் பேசிக்கா போயிடுது. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 3000 ரூபாய். ஒரு ஆளுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளோ தேவை? 1000 ரூபாய் தேவை. எத்தனை பேர் இருக்காங்க வீட்டில்? 4 பேர். ஒரு வேலை 5 பேர் இருந்தாங்கன்னா, ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தாங்கன்னா, இப்போ சொல்லுங்களேன் எந்த மெத்தட் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ஜஸ்ட் லைக் தட் மந்த்லி எவ்வளோ கேட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஜஸ்ட் ஒரு மாசம் சேலரி கேட்டோம், அந்த சம்பளத்துல சாப்பாடு வாங்க முடியும்னு யோசிச்சோம், அவ்வளோதானே பார்த்தோம். செகண்ட் சீன்ல என்ன பண்றோம்? அந்த சேலரியில சாப்பாடுக்கு உண்மையாவே அந்த வீடு எவ்வளோ செலவு பண்ணுது, மற்ற செலவை அவாய்ட் பண்ணிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கு, அந்த மிச்சத்துல அந்த ஃபேமிலி சாப்பாடுக்கு எவ்வளோ போடுறாங்கன்னு பார்த்துட்டு
அதை வச்சு என்ன பண்றேன் நான் நீங்க பாவர்ட்டி எல்லாம் செக் பண்றேன். ஓகேல. பட் இதை விட மூணாவது மெத்தட் இருக்கு. See, இந்த ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட் எடுத்து என்ன பண்றேன் நான் ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டியது 2400 கலோரி முடிவு பண்ணிட்டேன். ஓகே, ரஃபா முடிவு பண்ணிட்டேன். யோசிங்களேன், இந்த 2400 என்னது? ஜஸ்ட் எனர்ஜி தானே. அந்த எனர்ஜி எங்க வருது? அரிசி விட்டு போட்டுருக்கு. அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு நாளைக்கு எனர்ஜி முக்கியமா, ஹெல்த்தி முக்கியமா? லிங்க் பண்ண முடியுதா? நம்ம என்ன பார்த்தோம்? இந்த இண்டிவிஜுவல் கிட்ட 30 ருபீஸ் இருந்தா போதும் 2400 கலோரி கிடைச்சிரும் ஒரு நாளைக்கு. இதெல்லாம் பார்த்தோம். பட் இந்த காலகட்டத்தில் எனர்ஜி முக்கியம் கிடையாது. ஏன்னா உனக்கு தேவையான அரிசியை முக்கியமாக இந்தியாவில் இருந்தீங்கன்னா பிடிஎஸ் ரேஷன் கடையே கொடுத்துரும். நீ உழைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜியை கலோரியை ரேஷன் கடையே கொடுத்துரும். எனர்ஜி வேற, ஹெல்த்தி வேற. வாட் இஸ் ஹெல்த்தி? நான் பேசுறோம்ல, ஒரு நாளைக்கு ஃபுட்டு சாப்பிட்றது விஷயம் கிடையாது. என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ற? அதாவது ஒரு வேளையில உன் ஃபுட்டோட பிளேட்ல என்னெல்லாம் இருக்கு? இந்த கலோரி தான் முக்கியம். இந்த கலோரியை வெறும் ரைஸ் சாப்பிட்டு எடுத்துக்கிறியா, இல்லைனா இந்த கலோரியவே நீ ரைஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்னு மிக்ஸ் பண்ணி எடுத்து மேனேஜ் பண்றீங்க. இது தேர்ட் லெவல்ல. இதுதான் முக்கியம். அப்போ பேசிக்கா இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு வேளை சாப்பிடணும் வச்சுக்கலாம். ஒரு வேளை ஹெல்த்தியா சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், சீரியல்ஸ், பல்சஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளேட் வச்சுக்கலாம். ஹிந்தியில் சொல்லுவாங்க தாலின்னு சொல்லுவாங்களா. ஒரு பிளேட், ஒரு தாலி. ஒரு பிளேட்டோட ஹெல்த்தி பிளேட்டோட பிரைஸ் எவ்வளோ? மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ? ரொம்ப கம்மியாக சொல்லணும்னா 30 ருபீஸ் ஒரு வேலைக்கு. அப்போ அட்லீஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் ஹெல்த்தியா இருக்கணும்னா ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும். அட்லீஸ்ட் 2 ஹெல்த்தி பிளேட் சாப்பிடணும். அப்போ இன்னும் ஒரு 30 ருபீஸா கம்பேர் பண்ண முடியுதா? ஒரு நாளைக்கு உழைக்கிறதுக்கு தேவைன்னா 30 ருபீஸ் போதும். பட் ஹெல்த்தியா வாங்கணும்னா எவ்வளவு தேவை? ஒரு பிளேட்டு 30, 2 வேளை அட்லீஸ்ட் 60 ருபீஸ் தேவை ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு இந்த ஹெல்த்தி பிளேட் சாப்பிட்றதுக்கு 60 ருபீஸ் தேவைப்படுதுன்னா ஒரு மாசத்துக்கு இன்டூ 30 1800. ஒரு ஆளுக்கு 1800னா ஒரு ஃபேமிலிக்கு 4 பேர் தானே ஃபேமிலியில் 7200. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, சம்பளம் எவ்வளோ? 10,000. இந்த ஃபேமிலி ஹெல்த்தியா சாப்பிடணும்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 பிளேட் ஹெல்த்தியா சாப்பிடணும்னா எவ்வளவு தேவைப்படுது? 7200 ரூபாய் தேவைப்படுது. ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 60, 1800, 4 பேர் 7200 ரூபாய் தேவைப்படுது. இப்ப சொல்லுங்க, அந்த ஒரு மாசம் சம்பளத்துல 10,000 ரூபாயில ரெண்ட், பஸ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், மெடிசன் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃபேமிலியால ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. அண்ட் ஆல்சோ கண்டிப்பா இந்த ஃபேமிலியை இந்தியா கூட லிங்க் பண்ணலாம்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, வாட் இஸ் பவர்ட்டி? நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு நாளைக்கு 2 பிளேட் ஹெல்த்தி ஃபுட் கிடைக்கலன்னா பவர்ட்டி தானே. பட் இந்தியாவில் பவர்ட்டியை இந்த ஆங்கிள் மெஷர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ லாஸ்டா பார்த்தோம்ல, அந்த ஆங்கிள் யோசிச்சா கண்டிப்பா இந்தியாவில் பாதிக்கு பாதி பேர் இருப்பாங்க, பவர்ட்டி இருப்பாங்கல்ல. மீனிங் புரியுதா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் எல்லா செலவு போனதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி கிட்ட 5,000 10,000 இருந்தாலும் கூட என்ன பண்ணுவாங்க? அடுத்த மாசம் சேவ் பண்ண ஆசைப்படுவாங்க. எப்படி சேவ் பண்ணலாம்? நம்ம ஃபேமிலி உயிர் வாழணும், எனர்ஜி தேவை. அப்போ நம்ம பிளேட்ல எதுக்கு வெஜிடபிள்ஸ், எதுக்கு ஃப்ரூட்ஸ், எதுக்கு தால்லாம்? ரைஸ் தான். இட்லி, தோசை, சோறு, அரிசி வச்சு என்ன பண்ணலாம்? மேனேஜ் பண்ணிட்டே இருக்கலாம். என்ன பண்ணுவாங்க? காசு கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? வெஜிடபிள் காஸ்ட்லி, ஃப்ரூட்டு காஸ்ட்லி, தாலு காஸ்ட்லி. அப்போ அந்த காசு அல்ல போறது பதில் அரிசிக்கு போட்டா என்ன ஆகும்? நிறைய கிடைக்கும், நிறைய சாப்பிடலாம். அதெல்லாம் யோசிப்போம் நம்ம. ஸோ எது முக்கியம்? நீ எவ்வளவு இன்கம் வாங்குறது விஷயம் கிடையாது. நீ எவ்வளவு கலோரி சாப்பிட்றது விஷயம் கிடையாது. நீ ரியலாவே என்ன ஃபுட்டு சாப்பிட்ற? ஹெல்த்தி ஃபுட் தான் சாப்பிட்றியா? சொல்லுங்க, புரிஞ்சுல? ஸோ அதை பார்த்து தான் நீ உண்மையாவே பவர்ட்டில் இருக்கியா இல்லை இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ யோசிங்களேன், பிப்ரவரி 2024 நேஷனல் சாம்பிள் சர்வே ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணுது. அந்த டேட்டாவை வேர்ல்டு பேங்க் யூஸ் பண்ணி இந்தியாவோட பவர்ட்டி பற்றி ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுது. 2011 இந்தியாவில் 16% எக்ஸ்ட்ரீம் பவர்ட்டி, சாப்பாடு கூட வழி இல்லை. அதாவது 100 பேர்ல 16 பேருக்கு சாப்பாடு கிடைக்காது. 2011 இருந்து 2022 வச்சுக்கலாம், 10 இயர்ஸ்ல 2.3% குறைஞ்சு போச்சு. அதாவது 100 பேர்ல 2 பேருக்கு இல்லை 3 பேருக்கு தான் சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. யோசிக்க முடியுதா? அப்ப அந்த 10 வருஷத்துல 100 பேர்ல 2 பேர் தான் சஃபரிங் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் பவர்ட்டி, அதாவது சாப்பாடுக்கு வழி இல்லை. என்ன அர்த்தம்? இந்தியாவில் எக்ஸ்ட்ரீம் பவர்ட்டி இஸ் கோயிங் டு டிஸ்அப்பியர் சொல்லலாமா, காணாம போகும் சொல்லலாமா? ஸோ ஜென்ரலா பாக்குறவங்களுக்கு இது ஒரு பயங்கரமான மைல்ஸ்டோன் மாதிரி தெரியும். பட் இந்த மெஷர்மெண்ட் பேஸ்ட் ஆன் தி கலோரி. அப்படின்னா எல்லாரும் என்ன பண்றாங்க? ஃபுட் சாப்பிடுறாங்க, அரிசி சாப்பிடுறாங்க, ரேஷன் கடை தருது. எந்த மெஷர்மெண்ட் பண்ணல? 2 தாலிஸ் எ டே. ஓகே, இப்போ அகைன் 2024 ஹவுஸ் ஹோல்ட் சர்வே பேஸ் பண்ணி ஒரு டேட்டா, ஹவுஸ் ஹோல்ட் கன்சப்ஷன் சர்வே, மக்கள் எவ்வளவு சாப்பிடுறாங்க 2024 ஹவுஸ் ஹோல்ட் கன்சப்ஷன் சர்வே. வில்லேஜ் இந்தியாவில் எல்லா வில்லேஜ்லயும் பாதிக்கு பாதி மக்களால 2 பிளேட் சாப்பிட முடியல. இஃப் சிட்டி மீன்ஸ் அதே அர்பன் இந்தியாவில் 20%, 100ல 20 பேருக்கு அந்த ஹெல்த்தி 2 வேளை ஃபுட் கிடைக்க மாட்டேங்குது. ஓகேவா? இப்போ நீங்க சொல்லுங்க, இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? இதனை பார்த்தோம். அப்ப கலோரி லெவல்ல பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஃபுட் கிடைச்சிருது. அட்லீஸ்ட் அரிசி சாப்பிட்டு எனர்ஜி எடுத்துக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. பட் ஹெல்த்தி பிளேட் ஆங்கிள் பார்த்தோன்னா பாதிக்கு பாதி பேர் பவர்ட்டியா. ஸோ இப்போ சொல்லுங்க, நீங்க தான் ஒரு சிவில் சர்வெண்ட். இந்தியாவில் இந்த 50 பேருக்கும் ஹெல்த்தி பிளேட் கிடைக்கணும், என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், இந்தியாவில் வில்லேஜ் வச்சுக்கலாம். ஒரு வில்லேஜ்ல பணக்காரங்க இருப்பாங்களே, டாப் பணக்காரங்க 5%. அந்த பணக்காரங்க எவ்வளவு ரைஸ் சாப்பிட்றாங்களோ அதே அளவுக்கு ஈக்குவல் ரைஸ் அந்த வில்லேஜ்ல இருக்கிற பூரும் சாப்பிட்றான். ஒரு ஏழைக்கும் அதே லெவலான அரிசி கிடைச்சிருது. என்ன ரீசன்? பிடிஎஸ், அதாவது ரேஷன் கடை. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த வில்லேஜ்ல இருக்கிற அந்த பணக்காரருக்கு தேவையான அரிசி கிடைச்சாலும் இந்த போர் இருக்காருல்ல, இவரு ரேஷன் கடையில எந்த அளவுக்கு அரிசி வாங்குறாரோ அதே அளவுக்கான அரிசியை ரேஷன் கடையிலேருந்து வாங்கிக்கிறாரு. அட்லீஸ்ட் ஒரு 80% ஆச்சு வாங்கிக்கிறாரு. உங்களுக்கு புரிச்சா? நம்ம ரேஷன் கடை ஏழை பணக்கார 2 பேருக்குமே ஈக்குவலா அரிசி என்ன பண்ணிட்டு கொடுத்துருது. இப்போ அடுத்த சீன், பருப்பு வச்சுக்கலாம், தால் வச்சுக்கலாம், பல்சஸ். இந்த வில்லேஜ்ல இருக்கிற
பணக்கார இருக்காருல்ல, அந்த 5% பணக்காரங்க அவங்க எவ்வளவு தால் சாப்பிடுறாங்களோ, பருப்பு சாப்பிடுறாங்களோ, அந்த லெவல்ல பார்த்தா ஏழைகள் சாப்பிடுறது வந்து இவங்களோட பாதிக்கு பாதி கம்மி தான். பணக்காரங்க பருப்பு எவ்வளவு சாப்பிடுறாங்களோ அதுல பாதிக்கு பாதி தான் ஏழை மக்கள் சாப்பிடுறாங்க. சோ இப்போ புரியுதா? ஒரு புவர் பீப்பிள் ஏன் அன்ஹெல்தியா இருக்காரு? பிடிஎஸ்ல ரைஸ் கொடுத்துறாங்க, ஏன்னா கிடைக்க மாட்டேங்குது, பல்சஸ் கிடைக்க மாட்டேங்குது, பருப்பு கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் ரீசெண்டா இப்போ கூட 80 கோடி மக்களுக்கு இலவச அரிசி ஜனவரி 2024 கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கு. உள்ளானது அரிசி தான். அப்ப ஆல்ரெடி அரிசியில ஒரு பணக்காரன் எவ்வளவு சாப்பிடுறானோ அதே அளவுக்கு ஈக்குவலா ஏழையால சாப்பிட முடியுது. என்ன பண்ணணும்? பிடிஎஸ்ல ரைஸ் கம்மி பண்ணிட்டு பல்சஸ் தரலாம்ல. எப்படி கம்மி பண்றது? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஒரு வில்லேஜ்ல இவர் பணக்காரர் இருந்தாலும் ஒரு ஏழை வந்து ரைஸ் எவ்வளவு வாங்குறாரோ அதே ரைஸ் அட்லீஸ்ட் 80% ரேஷன் கடையில இருந்து இவர் வாங்கிக்கிறார். என்ன பண்ணலாம்? இதை ஸ்டாப் பண்ணலாம். இதை ஸ்டாப் பண்ணா இந்த காசுக்கு என்ன பண்ணலாம்? பல்சஸ் தர முடியும். யோசிக்க முடியுதா? எந்த மக்களால ஓரளவுக்கு அஃபோர்டபுளா ரைஸ் வாங்கிட முடியுமோ ரைஸ் மட்டும் கட் பண்ணுது, மத்தெல்லாம் கொடுங்க. அந்த ரைஸ் கட் பண்ணிட்டு அந்த காசுக்கு பல்சஸ் கொடுங்க. சரி, என்ன கேட்டா விலைவாசி அதிகமா இருக்கிறதுல ஃப்ரூட்ஸே தரலாம். முக்கியமான ஃப்ரூட்ஸ் இருக்கும்ல. ஏன்னா ஒரு சைல்டுக்கு வந்து ரைஸோட முக்கியம், எனர்ஜியை விட விட்டமின்ஸ் முக்கியம் இல்ல. விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ், ஃப்ரூட்ஸே தரலாம். பட் அதுக்கு என்ன பண்ணணும்? இந்தியா தன்னோட விவசாயத்தை டைவர்சிஃபைட் பண்ணணும். அதாவது இப்போ வரைக்கும் இந்தியா முழுக்க ரைஸ் வீட்டு தான். இதை குறைச்சிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்போ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்ல சர்ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா சர்ப்ளஸ் என்ன ஆகும்? ரேஷன் கடைக்கு வரும். அப்போ இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் பாலிசியோட ஷிஃப்ட்ல ஒரு பூர் சைல்டோட ஹெல்தி பிளேட் ஒழிச்சிருக்குன்னு சொல்லலாமா? ஓகேல. ஸோ இப்போ ஹெட்டிங் படிங்களா, ஈக்குவலைசிங் பிரைமரி ஃபுட் கன்சப்ஷன் இன் இந்தியா. ஸோ வாட் இஸ் தி ஒன் லைன் கன்க்ளூஷன்? இந்தியாவில் பல்சஸ் கன்சப்ஷன் அதிகமாக்கணும். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ரேஷன் கடையில ஃபுட் டைவர்சிட்டி அதிகமாக்கணுமா? ஸோ ஃப்ரீ டைம்ல படிச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட் கவர் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், வழக்கமா அந்த பாவர்ட்டி எப்படி மெஷர் பண்றதுலாம் பத்தி பேசும்போது நிறைய சொல்லுவாங்க. டெண்டுல்கர் கமிட்டி, ரங்கராஜன் கமிட்டி, நிறைய அப்டேஷன்ஸ் இருக்கு. பட் இது எல்லாமே போருங்க. இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்தாலும் எல்லாமே பேசுறது வந்து ஓரளவுக்கு கிளறி தான். இன்ஃபேக்ட் இந்த பிளேட் ஃபுட் பார்த்தோம்ல, இதுவே பழைய நியூஸ் தான். பட் இது வந்து ரொம்ப பழைய நியூஸ். ஸோ அதனால இந்த பேசிக்ஸ்லாம் கவர் பண்ணல. உங்களோட ஸ்டாண்டர்ட் புக் எடுத்தாலே இது வந்துடும். ஒரு வேலை படி கஷ்டமா இருக்கா? பாவர்ட்டி எஸ்டிமேஷன் யூடியூப் அடிங்க, ஷார்ட்ஸாவே இதெல்லாம் இருக்கு. பட் அதுக்கும் மேல சில பேருக்கு பேசிக்ஸ் பார்க்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். பட் கண்டிப்பா அது பார்க்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபேக்ட் தான். 1950, 1971, 1993, 2014, இதுக்கப்புறம் நம்மளோட ஆர்டிகல் 2024 வச்சுக்கலாம். ஓகே, என்ன சொல்றாங்க? குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மினிமம் கலோரியை இன்டேக் பண்ணணும். அது சாப்பிட முடியலன்னா பாவர்ட்டி. சேம் கலோரி தான். 1971 டண்டேக்கர் கமிட்டி அதே பாயிண்ட் தான். கலோரி பேஸ் பண்ணி தான் பாவர்ட்டி பார்க்கணும். அப்போ அந்த மினிமம் கலோரி சாப்பிடணும்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இல்ல ஒரு மாசத்துக்கு, நீ வில்லேஜ்ல இருக்கனா 15 ரூபாய் கிடைச்சா சாப்பிடலாம். சிட்டினா ஒரு மாசத்துக்கு 20 ரூபாய். இந்த காசு இருந்தா அந்த கலோரி சாப்பிடலாம். அடுத்து 93 லக்டாவாலா கமிட்டி, அகைன் கலோரி பேஸ் தான். பட் என்ன பண்றாங்க? பிரிக்கிறாங்க. நீங்க விவசாயம் பண்றீங்களா, வில்லேஜ்ல வாடுறீங்களா, இவ்வளவு காசு தேவைப்படும், இவ்வளவு சாப்பிடணும். நீங்க லேபரா இருக்கீங்களா, அப்படி பிரிக்கிறாங்களே தவிர சேம் கலோரி தான். அடுத்து 2009 டெண்டுல்கர் கமிட்டி, 2014 ரங்கராஜன் கமிட்டி. சாப்பாடை வச்சு மட்டும் கல்குலேட் பண்ணாதீங்க. உங்க சம்பளத்தால சாப்பாடு கஷ்டம், ஹெல்த், எஜுகேஷன் இது எல்லாமே குறைஞ்சபட்சம் செலவு பண்ணிக்கணும். அப்படி பவர்ட்டி எல்லாம் செக் பண்றதுக்கு கலோரி மட்டும் பார்க்கல, கலோரி, ஹெல்த், எஜுகேஷன் இந்த மூணு சேர்த்து ஒரு காசு சொல்றாங்க. அந்த காசு லெவல் போயிட்டு இல்லைன்னா இவர் பவர்ட்டி. லாஜிக் புரியுதா? ஒரு பேஸ்கெட் மாதிரி போட்டுட்டு உங்க சம்பளத்துல இந்த எல்லா பொருளும் வாங்க முடியுதா? சாப்பாடு, ஹெல்த், எஜுகேஷன் எல்லாம் வாங்க முடியுதா? வாங்க முடிச்சா யுவர் நாட் பவர்ட்டி. கலோரி கூட சில எக்ஸ்ட்ரா பண்றாங்க. 2014 சேம் தான். டெண்டுல்கர் கமிட்டி என்ன சொன்னாங்களோ சேம் தான் ரங்கராஜன் கமிட்டி. என்ன டிஃபரன்ஸ்? இந்த எல்லா பொருளும் வாங்குறதுக்கு ஒரு காசு இருக்குல்ல, ஃபிக்ஸ் பண்றாங்களே, அந்த காசு மட்டும் அதிகம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லிஸ்ட் ஆஃப் பாஸ்கெட்டை வாங்குறதுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு காசு கண்டிப்பா ஒரு 27 ரூபாய் இருக்கணும். டெண்டுல்கர் கமிட்டி அப்படிலாம் இல்ல, 32 ரூபாய் இருக்கும். ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்றது சேம் கலோரி பேஸ் தான். அப்போ எனர்ஜி இருந்தாலே போதும் நினைக்கிறாங்களா? ஓகேல. ஸோ எல்லாரோட ஐடியா எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருந்திருக்குல்ல, அதனால எல்லாம் ஷேர் பண்ணல. பட் இந்த ஆர்டிகல் முக்கியம், ஃப்ரீ டைம்ல படிச்சிருக்கேன். ஸோ இப்போ சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சோம்? எஸ்டிஜில ஆரம்பிச்சோமா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் தானே. அப்போ அந்த கோல்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, எல்லா கோல்ஸ்லயும் ஒவ்வொரு கண்ட்ரி எவ்வளவு முன்னேறி இருக்கு, எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பேஸ் பண்ணி ரேங்க் கொடுப்பாங்க. எஸ்டிஜி இண்டெக்ஸ் ரேங்க். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு 17 கோல்ஸ் இருக்கா, இந்த 17 பேராமீட்டர் பேஸ் பண்ணி ரேங்க் கொடுப்பாங்க. டோட்டலா 167 கண்ட்ரிஸ். இந்தியாவோட ரேங்க் 99th ரேங்க். 2024 109வது ரேங்க். ஒரு 10 ரேங்க் முன்னாடி வந்திருக்கோம்ல. அப்ப ரீசன் யோசிக்கணும்ல, எப்படி 1 இயர்ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டாப் ரேங்க்ல வந்திருக்கும். நம்ம ஹிஸ்டரியில டாப் ரேங்க், விச் மீன்ஸ் இந்தியா எதில் இம்ப்ரூவ் இருக்கு? சில முக்கியமான பேசிக் சர்வீசஸ், அதாவது எல்லா வில்லேஜஸ்லயும் முக்கியமானது எலக்ட்ரிசிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர், டாய்லெட் ஃபெசிலிட்டி, பிளஸ் ரோடு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் நெட்வொர்க், டிஜிட்டல் கனெக்டிவிட்டி, இது எல்லாமே இருக்கு. பட் என்ன பாயிண்ட்னா, இதெல்லாம் அட்வான்டேஜ் முன்னாடி வந்ததுக்கான ரீசன்ஸ். பட் ரோட்லாம் போட்டாலும், பட் வில்லேஜ்ல இருந்து நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும்னா ரொம்ப தூரம். ஆச்சு புரியுதா? இன்னும் 2 விஷயம் கிடைக்கல. ஒன்னு குவாலிட்டி ஹெல்த் கேர், இன்னொன்னு பார்த்தோம்ல குவாலிட்டி நியூட்ரிஷன். ஸோ ஹெல்த்தும் கிடைக்கல, அது சரிப்படுறதுக்கான ஹாஸ்பிட்டலும் கிடைக்கல. இது ரெண்டுத்தையும் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணா இன்னும் ரேங்க் ஆகும், இன்னும் முன்னாடி வரும். இப்போ சொல்லுங்க, எந்த 2 விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணணும்? ஹெல்த்தா? அப்போ எஸ்டிஜியோட 17 கோல்ல இந்த ஹெல்த் லிவிங் இருக்குல்ல, அது வந்து 3வது கோல். SDG 3. ஹெல்த் லிவிங் அர்த்தம் சேஃபான சைல்டு பர்த், ரொம்ப நாளைக்கு வாடுறது, ஹெல்த் கேர் ஈஸியா கிடைக்கிறது, வேக்சினேஷன் போடுறது. இது எல்லாமே 2030 அச்சீவ் பண்ணிருக்கும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ல இந்தியாவோட இருக்கு கொஞ்சம் பேக்வர்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட ஸ்டேட்டஸ் 2025 ரிப்போர்ட், மேட்டர்னல்
மார்டாலிட்டி ரேட். அதாவது 1,00,000 குழந்தைங்க பிறக்குதுன்னா 1,00,000 குழந்தைங்க பிறக்குதுன்னா அதுல 97 அம்மாக்கள் இறந்து போயிடுறாங்க. இந்த பிரசவத்துல இறந்து போயிடுறாங்க. அப்போ 1,00,000 பிரசவத்துல 97 அம்மா இறந்து போயிடுறாங்க. பிறந்த குழந்தைங்க இருப்பாங்கல்ல அண்டர் 5 1000 குழந்தைங்கள்ல 32 குழந்தைங்க இறந்துடுறாங்க அண்டர் 5ல. இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் நம்ம எய்ம் என்ன 70ல இருந்து 73 வயசு வரைக்கும் வாழ்ற மாதிரி ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும். டார்கெட் அச்சீவ் பண்ணல. ரொம்ப முக்கியமானது ஹெல்த்துக்கு மட்டும் ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாதிக்கிறானா 13 ரூபாய் ஹெல்த்துக்கு போயிடுது. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் இந்தியாவில் அதிகமா இருக்கு. யூனிவர்சல் கவரேஜ் ஆஃப் வேக்சின் 93% ஒன்லி அச்சீவ். இன்னும் 7 பேர் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த பாயிண்ட் எதையும் மறக்கூடாது. என்ன ரீசன் நீங்க சிவில் சர்வெண்டா மாறினதுக்கு அப்புறம் ரியல் கிரவுண்ட் லெவல் சேஞ்ச் உருவாக்கணும்னா இந்த சோஷியல் இண்டிகேட்டர்ல சேஞ்ச் உருவாக்கணும். இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். ஸோ அகைன் இப்போ சொல்லுங்க ஒரு வில்லேஜ்ல வாடுறவங்களுக்கு நீங்க பண்ண வேண்டிய 2 முக்கியமான விஷயம் என்ன சேலஞ்சஸ் இருக்கு. ரோடு போட்டாச்சு பட் நியர் பை நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லை. அப்போ பிரைமரி ஹெல்த் சென்டரை இன்னும் குவாலிட்டியா மாத்தணும். இது ஒரு வே ஃபார்வர்ட். ரெண்டாவது 100 ரூபாயில 13 ரூபாய் செலவாகுது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்படின்னா என்ன அர்த்தம் இந்தியாவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். லிங்க் பண்ண முடியுதா உங்க ஏரியாவிலேயே பிரைமரி ஹெல்த் சென்டர் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இந்த காசு செலவு பண்றீங்களா தேவையில்லை. ஏன்னா டெய்லியுமே பார்க்க முடியும். பிரச்சனை என்ன பண்ணலாம் உங்களோட டெய்லி லைஃப்ல பிபி எவ்வளவு இருக்கு டயபிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு அப்பே செக் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் ஸ்டைல் டிசீஸை பிரைமரி ஹெல்த் கேரால சரி பண்ண முடியும். மூணாவது இப்போ இந்தியா டிஜிட்டல் ஹெல்த்ல இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். வாட் இஸ் டிஜிட்டல் ஹெல்த்? நான் ஒரு பேஷண்ட் எனக்கு ஹை குவாலிட்டி ஹெல்த் கேர் தேவைப்படுது. டெல்லியில இருக்கிற எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் இருக்கு. எனக்கு அவர் பார்க்கணும் ஆசையா இருக்கு. என்ன பண்ணலாம் என்ன நடக்கணும் என்னோட பிரைமரி ஹெல்த் இருக்குல்ல என்னோட வில்லேஜ்ல இருக்க எல்லாரோட ஹெல்த் ரெக்கார்டையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் டிஜிட்டலைஸ் பண்ணணும். டிஜிட்டல் ஹெல்த் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எனக்கு ப்ராப்ளம்னா அதில் யார் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு த்ரூ டெலிமெடிசன் டைரக்டாக நர்ஸ் இருக்காங்க. ரிப்போர்ட் அனுப்புறோம் ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருக்கு. அப்போ வில்லேஜ்ல இருக்கிற அந்த ஹெல்த் கேப் என்ன பண்ணலாம் சரி பண்ண முடியும். உங்களுக்கு புரிஞ்சா அப்போ இந்தியாவோட ஹெல்த் ப்ராக்ரஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பேசிக் பார்த்தோம்ல எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் வரணும் பிரைமரி ஹெல்த் சென்டர் டிஜிட்டல் ஹெல்த் இதெல்லாம் ஓகே. இது கூட பேசிக் இருக்குல்ல குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லயே வாட் இஸ் ஹெல்த் நியூட்ரிஷன் குட் ஹைஜீன்னா என்ன குட் சானிடேஷன் பிராக்டிசஸ் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரோடு சேஃப்டி மென்டல் ஹெல்த் இது எல்லாமே அவங்களுக்கு கரிக்குலத்தில் வரணும். என்ன ரீசன் இந்தியாவில் ஃபியூச்சரில் பாதிக்கப்பட போகிறது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான். அப்போ லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வராமல் இருக்கணும்னா ஸ்டார்டிங்ல ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணுவோம்ல கரெக்டா. லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ஏன் வருது நம்மளோட ஹேபிட்டை மாற்ற முடியல. நமக்கு தப்புன்னு தெரியும் பட் மாற்ற முடியல. என்ன ரீசன் அந்த எல்லா பழக்கமும் ஹேபிட்டா மாறிடுச்சு. அப்போ ஹேபிட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் சைல்ட் டைம்ல. இப்போ குழந்தையா இருக்கும்போது ஸ்டூடெண்ட் ஏஜ்ல இந்த ஹேபிட் பண்ணணும் சரி கொண்டு வரணும்ல. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பின்லாண்ட் 1970s மேல பார்த்தோம்ல. இது எல்லாமே ஹெல்த் நியூட்ரிஷன் குட் ஹைஜீன் என்ன சானிடேஷன் என்ன ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இது எல்லாமே சிலபஸ்ல இருக்கு. ஸோ சிலபஸ்ல ஆட் பண்ணதுனால பின்லாண்ட்ல ஹெல்த் ரிலேட்டட் டிசீஸ் வராது. என்ன ரீசன் என்ன ஃபுட் சாப்பிடுறது சின்ன வயசுல என்ன ஆயிடுச்சு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஸோ நியூட்ரிஷன் ஹைஜீன் லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே ஆகுது சின்ன வயசுல இம்ப்ரூவ் ஆயிடுது. இப்போ சின்ன வயசுலேயே ஒரு ஸ்மால் ரொட்டீன் ஒரு சின்ன ரொட்டீனை உருவாக்கி கொடுத்துட்டா இந்த விஷயம் ஹோலிஸ்டிக்கா பார்க்கும்போது இந்தியாவோட ஹெல்த் ரிப்போர்ட் இருக்கும் வேற மாதிரி இருக்கும்ல. ஓகேல So, இப்போ இந்த ஹெட்டிங் படிங்களா India needs more focus to reach the SDG 3 a crucial goal. One line சொல்லணும்னா we have to start the health education at the school level. கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு டேட்டா சொல்றேன் லிங்க் ஆகுதான்னு சொல்லுங்க. ஒரு குவிண்டால்னா எத்தனை கேஜி 100 கிலோவா 100 கிலோன்னு சொல்லலாம் ஒரு குவிண்டால் சொல்லலாம் உங்களுக்கு தெரியும். வெங்காயம் வச்சுக்கலாம் வெங்காயத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதாவது ஒரு குவிண்டால் வெங்காயத்தை உற்பத்தி பண்ணணும்னா ப்ரொடியூஸ் பண்ணணும்னா எவ்வளவு காசு பண்ணணும் 2200 இருந்து 2500 மீனிங் புரிஞ்சா. ஃபார்மர்ஸ் வந்து ஒரு குவிண்டால் வெங்காயத்தை உற்பத்தி பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க 2200 இருந்து 2500 செலவு பண்றாங்களா. சிம்பிளா இருக்குங்களா ஒரு கிலோ வச்சுக்கலாம். ஒரு கிலோ வெங்காயத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்ணி ஆகணும் ஜீரோ அடிச்சிடலாமா 100 தானே பார்த்தோம் ஒரு குவிண்டால். எஸ் அப்போ 22 ரூபாயில இருந்து 25 ரூபாய் யோசிக்க முடியுதா. பட் மகாராஷ்டிராவில் இன்னைக்கு வெங்காயம் எவ்வளோனா அதாவது செல்லிங் பிரைஸ் ஒரு குவிண்டாலுக்கு 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய். லிங்க் பண்ண முடியுதா இதான் டேட்டா. ஒரு ஃபார்மர் வெங்காயத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 2000 ரூபாய்க்கு மேல ஆகுது. பட் அவ்வளோ செலவு பண்ணாலும் செல்லிங் பிரைஸ் எவ்வளோ பாதிக்கு பாதி தான் 1000 ரூபாய் தான். நஷ்டம் இல்லை. ஒரு கிலோ எவ்வளவு போகுது 8 ரூபாயில இருந்து 10 ரூபாய் போகுது. அப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் 20 ரூபாய் செல்லிங் பிரைஸ் 10 ரூபாய். செம லாஸ்ட்ல எந்த ஊர்ல மகாராஷ்டிராலியா. இப்போ சொல்லுங்களேன் எப்போ ஒரு பொருளோட விலை வந்து ரொம்ப கம்மியாடும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்ல வெங்காயத்தோட சப்ளை வழக்கமானதை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சீப் ஆயிடும்ல. எல்லா இடத்துலையும் வெங்காயம் கிடைக்குது யோசிக்க முடியுதா. நான் கடை போடுறேன் எல்லா வெங்காயம் எப்படி இருக்கு என்கிட்ட. நான் ஒரு கடை போடுறேன் ஒரு வாரமா வெங்காயம் எப்படி இருக்கு. நான் ஒரு கடை போடுறேன் என்கிட்ட வெங்காயம் மட்டும் விற்கல. இப்போ நான் கடைக்கு வரேன் வெங்காயம் வாங்குறதுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க வித்தாகணும்ல ரொம்ப நாள் அப்படி இருக்கு விலையை குறைப்பாங்க. நான் 10 ரூபாய்க்கு சொன்னா அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட 8 ரூபாய்க்கு சொல்லுவாங்களா. அதனால லாஜிக். ஸோ மார்க்கெட்ல சப்ளை அதிகமாச்சுன்னா பொருள் விலை கம்மியாயிடும். பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் தெரியாம சப்ளை அதிகமாகிடுச்சு. பஃபர் வச்சிருப்பாங்களே அதிக மார்க்கெட்ல பண்ணிட்டாங்க மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க விலை ஆயிடும் இன்னும் சிப் ஆயிடும்ல. ஸோ ஃபார்மர்ஸ் கடுப்பாயிட்டாங்க ப்ரொடக்ட் பண்றாங்க. ஸோ ஆல்ரெடி விலை கம்மி எக்ஸ்ட்ரா சப்ளை வந்துருச்சு வெங்காய விலை இன்னும் கம்மி ஆயிடுச்சு. ஸோ ஃபார்மர் டிமாண்ட் இருக்கும் நான் வெங்காயம் வைக்கிறேன் பாதி காசு தான் கிடைக்குது மிச்ச பாதி காசு நீ கொடு. ஒரு குவிண்டாலுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1500 ரூபாய் கவர்மெண்ட் தரணும். ஸோ ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்டிங். ஸோ அந்த இஷ்யூ தான் இது. ஒய் ஆர் மகாராஷ்டிராஸ் ஆன்லைன் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்டிங். பட் சில பேர் இப்படி வச்சிருக்கலாம் மார்க்கெட்ல வெங்காய விலை கம்மி ஆயிடுச்சுன்னா ஏன் கவர்மெண்ட் காசு தரணும். அதுக்கு இந்த ஆங்கிள் யோசிக்கலாம். சரி மார்க்கெட்ல ஒரு பொருளோட விலை கம்மியாகுதுன்னா அதுக்கு ரீசன் சப்ளை மட்டும் கிடையாது. சப்ளை அதிகமாயிடுச்சு அதனால பிரைஸ் கம்மியாயிட்டு சொல்றோம்ல அது ஒரு ரீசன் தான். இப்படி யோசிங்க வெங்காயம் நிறைய இருக்க வச்சுக்கலாம். ஓகே என்ன பண்ணணும் கோல்டு ஸ்டோரேஜ்ல வைக்கணும். பட் நீங்க இருக்கிற ஸ்டேட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை. எல்லா வெங்காயத்தையும்
சேஃபாக பார்த்துக்க முடியல, கோல்டு ஸ்டோரேஜ் இல்லை, அப்போ என்ன ஆகும்? கெட்டு போகுமா? அப்போ மார்க்கெட்டுக்கு வரும்போது வெங்காயம் பார்க்க எப்படி இருக்கும்? குவாலிட்டி இருக்காது. அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால நீ என்னதான் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அங்கிருந்து மார்க்கெட்டுக்கு வரதுக்குள்ள அழிவு போயிடும். மார்க்கெட்டுக்கு வரதுக்குள்ள குவாலிட்டி ஆகிடும், கம்மியாக இருக்கும்ல. இப்போ குவாலிட்டி கம்மினா ப்ரைஸ் என்ன பண்ணி ஆகணும்? கம்மி பண்ணி தான் ஆகணும். அப்படி வச்சுக்கலாம். எப்பொழுதுமே நம்ம மார்க்கெட்டில் ஓரளவுக்கு ப்ரைஸ் பேலன்ஸாக இருக்குன்னா எக்ஸ்ட்ரா வெங்காயம் இருக்குல்ல, என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட்டை சொல்லி ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் இருக்குல்ல, என்ன பண்ணுவாங்க? ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்களே, பஃபர் வச்சுப்பாங்களே. ஸோ வழக்கமாக கவர்மெண்ட் என்ன பண்ணும்? பஃபர் மெயின்டைன் பண்ணும். பட் அதோட முக்கியமானது என்ன பண்ணலாம்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும். நிறைய இருக்கா சப்ளை மார்க்கெட்டில். அப்போ எந்த கண்ட்ரிக்கு டிமாண்ட் தேவைப்படுது அந்த கண்ட்ரிக்கு பிசினஸ் பண்ணிடலாம். அப்போ சப்ளையும் குறைச்சாச்சு, எக்ஸ்போர்ட்டும் பண்ணியாச்சு. டபுள் ஹாப்பி யாரு? ஃபார்மர்ஸ். இப்போ லிங்க் பண்ண முடியுதா? இப்போ கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரியில்லை, எக்ஸ்போர்ட்டையும் இம்ப்ரூவ் பண்ணல. அதாவது 2022 இருந்து இப்போ வரைக்கும் 2024 வச்சுக்கலாம். லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஆனியன் எக்ஸ்போர்ட் 25 லட்சம் டன்ல இருந்து 11 லட்சம் டன்னா குறைஞ்சு போச்சு. யோசிக்க முடியுதா? பாதிக்கு பாதி எக்ஸ்போர்ட்னா இருக்கு, கம்மியா இருக்கு. நம்ம கிட்ட இருந்து தான் பங்களாதேஷ்காரன், ஸ்ரீலங்கா வெங்காயத்தை வாங்குவாங்க. இப்போ 2 பேரும் சைனா கிட்ட வாங்குறாங்க. என்ன காரணமா இருக்கலாம்? மேபி சீப்பா இருக்கலாம். அப்ப என்ன பண்ணியாகணும்? வேற வழி கிடையாது. போட்டி போடுறதுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு இன்சென்டிவ் கொடுத்தாங்க. ஸோ ஓகேல. அப்போ இந்த டாபிக்ல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது 2 பாயிண்ட். நம்ம இந்தியன் மார்க்கெட் ஸ்டேபிளா இருக்கணும்னா ஒரு கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட் பாலிசி செம்ம ஸ்டேபிளா இருக்கணும். அப்போ ஏதோ ஒரு கண்ட்ரில குளோபல் பையர்ஸ் சொல்லுவாங்க. அப்போ ஏதோ ஒரு கண்ட்ரில ஒருத்தர் வாங்காம மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, வேற சொல்லிட்டாங்கன்னா, நம்ம ஊர்ல மார்க்கெட்ல சப்ளை அதிகமாயிடும், மார்க்கெட் டிஸ்டபிளைஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ்போர்ட் பாலிசி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெண்டாவது, அந்தந்த கவர்மெண்ட் அந்தந்த ஸ்டேட் பண்ணும், எல்லா பொருளுக்கும் ஒரு பேஸ் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணிடும். இந்த பிரைஸுக்கு கீழே யாரும் குறைக்கூடாது. அப்போ பேஸ் பிரைஸ் பாலிசியும் எக்ஸ்போர்ட் பாலிசியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆர்டிகல் பார்க்கலாம். என்னோட பிளான் என்னவா இருந்துச்சுன்னா, இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்னு நினைச்சேன். பட் இன்னைக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு. டைம் கன்ஸ்டன்ட்னால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக தான் முடிச்சிடுறேன். உங்களுக்கு தெரியும்ல, இந்தியா சைனா பற்றி ஆர்டிகல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைம் கிடைக்கும் போது, சான்ஸ் கிடைக்கும் போது டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இப்போ இந்த ஆர்டிகலை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட் சம்மரி பார்த்துக்கலாம். ஓகே, மிஸ்டர் மோடி சைனா போயிருக்காரு. என்ன ரீசன்? SCO சமிட். நான் பார்த்தோம்ல, SCOட மெயின் எய்ம் என்ன? செக்யூரிட்டி. ஸோ இந்த சமிட்ல எக்ஸ்ட்ராவா இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து ஒரு 3 பாயிண்ட். நாம 2 பேரும் அகைன் ட்ரேட் என்ன பண்ணலாம்? ஸ்டார்ட் பண்ணலாம். பைலேட்ரல் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பார்டர் இஷ்யூனால என்ன பண்ணிட்டோம்? ஃப்ளைட் ஸ்டாப் பண்ணிட்டோம்ல, ஏர் கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். மறுபடியும் முடிஞ்ச அளவுக்கு பார்டரில் அமைதி உருவாக்கலாம். இந்த 3 பாயிண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. என்ன ரீசன்? USA டிஸ்டர்ப் பண்ணுது யாரை? இந்தியாவும் சைனாவையும். அப்போ ஏஷியாவோட ஸ்ட்ராங் காட்டுறதுக்கு இந்தியா சைனா பண்ணி ஆகணும், ஒன்றா சேரணும். ஸோ ஜஸ்ட் ட்ராமா மாதிரி. ஏன் ட்ராமான்னு சொல்கிறோம்? நமக்கு தெரியும்ல, ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் எதுவுமே இருக்காது, பர்மனெண்ட்டாக இருக்காது, எல்லாமே டெம்பரரி தான். என்ன ரீசன்? ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்தது? நாம இருக்குல்ல, லடாக்கோட ஈஸ்ட்ல சைனா பார்டர்ல என்ன இருக்கு? கால்வான் வேலி இருக்கு. அங்க என்ன இருக்கு? இந்தியாவுக்கும் சைனாக்குமான லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அதாவது பார்டர் இருக்கு. அப்போ பார்டர் என்ன ஆகும்? பேட்ரோல் உருவாங்கல்ல. ஸோ 2 சைடு பேட்ரோல் உருவாங்க. ஒருவேளை நைட் டைம்ல 2 கண்ட்ரியோட பேட்ரோல் ஃபோர்ஸஸ் பேசும்போது சண்டை வந்துருச்சு, என்ன ஆகும்? ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ தான் கால்வான் கிளாஷ். ஸோ ஜஸ்ட் ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சு இந்தியா சைனா கிளாஷ்ல 45 இயர்ஸ்ல பெரிய கிளாஷ். இந்த கிளாஷ் இது கால்வான் வேலி. அண்ட் அகைன் பார்டர் ஏன் பிரச்சனை வருது? சைனா என்ன பண்ணுது? பார்டர் பக்கத்துல ரோடு போடுது, ட்ரூப்ஸ் நிறுத்துது. யார் கடுப்பாகுது? இந்தியாவுக்கு. ரிசல்ட் இன் ஹீட்டட் ஆர்குமெண்ட், பயங்கரமான கிளாஷ், 45 இயர்ஸ்ல பெரிய கிளாஷ். ஸோ அவ்வளோ பெரிய கிளாஷ்னால தான் ஃப்ளைட் ஸ்டாப், எல்லாமே ஸ்டாப். இந்தியாவோட 20 சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டாங்க. 20 சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்கன்னா இந்தியா கோவம் இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும்ல. பட் இதை விட்டுருங்க. இப்போ ரீசெண்டா ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானுக்கு ஓப்பன் சப்போர்ட் சைனா. அப்படி இருந்தும் 2 பேரும் என்ன முடிவு பண்றாங்க? இந்தியா சைனாவோட எய்ம் என்னது? டெவலப்மெண்ட் தான், எதிரிகள் இல்லைன்னு முடிவு பண்றாங்க. அப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு அது ஓகே தான். பட் ரியாலிட்டியில வாய்ப்பு இல்லை. நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். பார்டர்ல கிளாஷ் இருக்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம சைனா கூட இந்தியா ட்ரேட் வச்சுக்கலாமா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஆக்சுவலா இது புதுசு கிடையாது, சேம் சிச்சுவேஷன். இப்போ எப்படி ஆபரேஷன் சிந்தூர் சைனா அப்போசிஷன், பட் மோடி எப்படி சைனா போயிட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணான்னு பேசியிருக்காரோ, சேம் சிச்சுவேஷன். 1988 டைம்லயும் பார்டர் கிளாஷ் இருக்கு. ராஜீவ் காந்தி சைனாக்கு போறாரு, போயிட்டு ட்ரேடை நார்மலைஸ் பண்றாரு. பட் இந்தியா என்ன கேக்குது? பார்டர் சரி பண்ணலாம்னு கேக்குது. அதை தள்ளி வச்சுட்டு ட்ரேட்ல மட்டும் கோஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கு சைனா. என்ன ரீசன்? இந்தியா எடுத்து பயங்கரமான மார்க்கெட். நாம அதிகமாக சைனா ட்ரேட் பண்றதை விட சைனா என்ன பண்ணுது? அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுது. அப்போ இந்தியா கூட ட்ரேட் பண்ணலன்னா யார் கிளாஸ்? சைனா கிளாஸ். அப்படியே வச்சுக்கலாம். இல்லைனா சைனா கிட்ட இருந்து சில முக்கியமான பொருளை நம்ம என்ன பண்றோம்? வாங்குறோம். ஸோ வேற வழி இல்லை. அவன் அடிச்சாலும் எக்கனாமியா அவங்க கிட்ட இருக்கிறதுனால நார்மலைஸ் பண்ற மாதிரி மேனேஜ் பண்ணணும். பட் ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த மீட்டிங்லாம் இருக்குல்ல, USA டேரிஃப் போட்டதால மட்டும் கிடையாது. லாஸ்ட் 1 இயராவே கொஞ்சம் கொஞ்சமா டைஸை நார்மலைஸ் பண்றதுக்கு வேலை நடந்துட்டே இருந்துச்சு. 2024 பார்டர் பேட்ரோல் அக்ரிமெண்ட். வாட் இஸ் அக்ரிமெண்ட்? இந்தியா ஒரு பாயிண்ட் இருக்குது. 2020 லைன் ஆஃப் கண்ட்ரோல் எங்க நின்னுமோ அந்த இடத்துக்கு 2 பேர் என்ன பண்ணிடணும்? ரீஸ்டோர் பண்ணணும். மீனிங் புரிஞ்சா? நீ எங்க நின்றுட்டு இருந்தியோ அந்த இடத்துக்கு போயிடு. நான் என்ன பண்றேன்? ஒரிஜினல் பொசிஷன் போயிடுறேன். 2020 டைம்ல ப்ரீ ஏப்ரல் கிளாஷ்க்கு முன்னாடி யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ? இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சைனா அக்செப்ட் பண்ணிட்டு ரிசர்வ் பண்ணிடுச்சு. 2024 இருந்து 2 கண்ட்ரி ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கு. பட் என்னதான் ஸ்டெப் எடுத்தாலும் மறுபடியும் ஒரு கால்வான் கிளாஷ் 2.0 நடக்கலாம். என்ன ரீசன்? ரீஜன் லெவல்ல இந்தியாவுக்கு இல்ல சைனாவுக்கு ரைவல் யாரு? காம்படிஷன் சைனா தான் இல்ல இந்தியா தான்? மீனிங் புரிச்சு? அதாவது இந்த ஏஷியாவில் யார் ஸ்ட்ராங்? எல்லா கண்ட்ரிலும் பிசினஸ் பண்றது யாரு? இந்தியா சைனா. இதுல போட்டி இருக்கும். சைனா என்ன பண்ணும்? அது சைட்ல பாகிஸ்தான் இருக்கு, ஸ்ரீலங்கா இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு. அப்போ பங்களாதேஷ் பாகிஸ்தான் சைனால குரூப் போடும், ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சைனால குரூப் போடும். அப்போ சவுத் ஏஷியாவில் ஒரு ட்ரேட் மெக்கானிசத்துல
இந்தியா தள்ளி விட்டுட்டு அவன் ஸ்ட்ராங்கா இருக்க ஆசைப்படுவான். லிங்க் புரிஞ்சுல? இந்தியா ஓரம் கட்டிட்டு ஏஷியோட இன்ஃப்ளூயன்ஸரா மாதிரி யாருக்கு ஆசை இருக்கும்? சைனாக்கு இருக்கும். ஆசைன்றதை விட உங்களுக்கு தெரியும் மேனுஃபேக்சரிங் டாமினன்ட். இந்த குளோபல்ல 45% பாதிக்கு பாதி மேனுஃபேக்சரிங் அவுட்புட் இங்க இருந்து வருது, சைனா தான். ஸோ இந்த லெவலுக்கு பீக்லாம் எப்போ இருந்துச்சுன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. யூஎஸ் யூகே பண்ணுச்சு. இந்த உலகத்துல எல்லா பொருளும் பாதிக்கு பாதி பொருள் அந்த ஒரு கண்ட்ரி தான் வரும். இப்போ அந்த இடத்துக்கு யாரும் வந்துட்டா? சைனா வந்துருச்சு. அப்போ இந்தியாலாம் ஒண்ணுமே கிடையாது. யோசிக்க முடியுதா? நிறைய பொருளுக்கு இந்தியா இஸ் ஸ்டில் டிஃபரெண்ட். முக்கியமா ஃபியூச்சர் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் மினரல்ஸ். அப்போ என்னதான் ப்ராப்ளமா இருந்தாலும், கால்வான் கிளாஷ் மறுபடியும் நடந்தாலும் அடுத்த 1 இயர்ல ரிலேஷன் கண்டிப்பா தான் ட்ரை பண்ணுவோம். பட் எப்படி யோசிக்கலாமா? கால்வான் 2.0 நடக்குதுன்னா எதனால நடக்கலாம்? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, கால்வான் கிளாஷ் பார்த்தோம்ல, அப்ப என்ன ரீசன் பார்த்தோம்? இந்த பார்டர்ல பேட்ரோல்ஸ் பேசிட்டாங்க பார்த்தோம்ல. அது மட்டும் கிடையாது, ஜஸ்ட் சொல்றது மேபி இப்படி இருக்கலாம். அந்த 2020 அதுக்கு முன்னாடி டைம்ல தான் இந்தியா என்ன பண்ணுச்சு? காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 தூக்குச்சா, இந்தியா கண்ட்ரோல் வந்துருச்சா. அப்ப சைனாக்கு ட்ரேட் பண்றது கஷ்டம். அடுத்து கோவிட்க்கு அப்புறம் சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் காம்படிஷன் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்ப இந்தியா யார் பக்கம் இருந்துச்சு? யூஎஸ்ஏ பக்கம். அது புரியுதா? யூஎஸ்ஏ சைனா போட்டி. இந்தியா என்ன பண்ணுது? யூஎஸ்ஏ பக்கம் போகுது. சைனாக்கு என்ன பயம்? தன்னோட பொசிஷனை இந்தியா பிடிக்க வாய்ப்பு இருக்குல்ல ஃபியூச்சர்ல, அந்த பயம். அண்ட் அப்ப இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கலாம். அப்ப இந்தியாவை டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒரே வழி பார்டர் தான். அண்ட் சைனாக்கு தெரியும்ல. அப்ப என்ன பண்ணலாம்? ஃபியூச்சர்லயும் சண்டை வரலாம், அகைன் ஒன்னா சேரலாம். பட் மெயின் பாயிண்ட் என்ன? இந்த ரீஜனல்ல ஏஷியாவில் யாரோட மெக்கானிசம் ஸ்ட்ராங்கா இருக்கு? அந்த ஸ்ட்ராங்னஸ்க்கு இந்தியா என்ன பண்ணி ஒர்க் பண்ணணும். நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி செம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேப் பாருங்களேன். இது இந்தியா, இது யூரோப் வச்சுக்கலாம். யூரோப், சென்ட்ரல் ஏஷியா எல்லாமே இருக்கு. இப்போ யூரோப்ல இருந்து ஒரு பொருள் இந்தியாவுக்கு வருது வச்சுக்கலாம். எப்படி வரலாம்? டேரக்டா எப்படி வரலாமா? அப்போ இந்த ட்ரேட் லைன்ல நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது யாரு? பாகிஸ்தான் தானே. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பாயிண்ட் தரேன். இது இந்தியா, இது யூரோப். ஒரு பொருள் இந்தியாவுக்கு வரணும், இல்லை இந்தியா வந்து பொருள் போகணும். யார் இருக்கா? பாகிஸ்தான் இருக்கு, நேரம் வர முடியாது. இதுக்கு மேல ஆப்கானிஸ்தான் இருக்கு. பட் இங்க கீழே யார் இருக்கா? ஈரான் இருக்குல்ல. அப்ப இந்தியா பிளான் பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஈரானுக்கு அனுப்பிடலாம், ஆப்கானிஸ்தான் போலாம், அப்புறம் யூரோப் போயிடலாம். ஓகே தானே? மேப் தெரியுதுல? இது ஃபுல்லா பாகிஸ்தான் இருந்தாலும் சைட்ல யார் இருக்கா? கொஞ்சம் ஈரான் இங்க இருக்கு. ஸோ ஈஸியா இந்தியாவில் இருந்து போயிடலாம், ஈரானுக்கு போயிடலாம். ஈரானுக்குள்ள போயிட்டு பாகிஸ்தானை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படி ஆப்கானிஸ்தான் போகலாம். ஆப்கானிஸ்தான் போயிட்டு டர்க்மெனிஸ்தான் எல்லா ஊருக்கும் போயிட்டு அப்போ இந்தியாவோட ட்ரேடை பாகிஸ்தானை ஸ்கிப் பண்ணிட்டு யூரோப்புக்கு போகணும்னா முக்கியமான ஆள் யாரு? ஈரான் தானே. அப்போ கண்டிப்பா ஈரான் நமக்கு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி தானே. ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கணும்ல. அப்போ என்ன பண்ணணும்? வேற ஹெல்ப் பண்ணணும், நாம போய் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல ஒரு போர்ட் கட்டுறோம். அந்த இடத்துக்கு பேர் என்ன? சபகர் போர்ட்ல. ஸோ வாட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் சபகர் போர்ட்? ஈரானோட சபகர் போர்ட் போயிட்டா பாகிஸ்தான் கட் பண்ணிருக்கலாம், அங்கிருந்து அப்படியே ஆப்கானிஸ்தான் போயிடலாம், அங்கிருந்து டர்க்மெனிஸ்தான், யூரோப்னு ட்ரேடை பாகிஸ்தான் இல்லாமலே கொண்டு போக முடியுமா? பட் யூஎஸ்ஏக்கும் ஈரானுக்கும் ஃபைட் தானே. லாஸ்ட் டெஸ்ட்ல பார்த்தோம்ல, ஈரான் மேல சாங்ஷன் போட்டாச்சுல, யாரும் ஈரான் கூட ட்ரேட் பண்ண கூடாதுல்ல. பட் இந்தியா என்ன பண்ணுது? ஈரான்ல ஒரு போர்ட்டை ரெடி பண்ணுது. எப்போ? 2018 ஆரம்பிச்சது. பழைய கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அந்த டைம்ல எல்லாம் யூஎஸ்ஏவும் இந்தியாவும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா என்ன பண்ணுது? ஈரான் மேல சாங்ஷன் போடுங்க, ஓகே. பட் எங்களுக்காக, இந்தியாவோட மக்களுக்காக ஈரான் முக்கியம். அட்லீஸ்ட் இந்த ஒரு போர்ட்டை மட்டும் என்ன பண்ணிக்கிறோம்? டெவலப் பண்ணிக்கிறோம். இது ஒன்று இருந்துச்சுன்னா ஈஸியா பாகிஸ்தான் கூட டச் இல்லாமலே ஆப்கானிஸ்தான் வழியா ட்ரேடை இம்ப்ரூவ் பண்றோம் அப்படி கேட்டிருக்கும். யூஎஸ் என்ன பண்ணிடுச்சு? எக்ஸப்ஷன் கொடுத்துருச்சு. எக்ஸப்ஷனுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? வெய்வரா. ஸோ இந்தியாக்காக ஸ்பெஷல் வெய்வர் பிளான் 2018 யூஎஸ்ஏ அலோ பண்ணிடுச்சு. என்ன ரீசன்? 2 ரீசன். ஒன்று இந்தியா, ரெண்டாவது இந்த ட்ரேடு வந்து யாருக்கு யூஸ் ஆகுது? இந்தியாவுக்கு யூஸ் ஆகுது, யூரோப்புக்கு போகுது. பட் ஆல்சோ யார் வழியா போகுது? ஈரான், ஆப்கானிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் தானே போகுது. அப்போ ஆப்கானிஸ்தான் என்ன ஆகுது? டெவலப் பண்றதுல. அப்போ ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான் பேக்வர்டா இருக்கு. அதோட டெவலப்மெண்ட்டுக்காக என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சபகர் போர்ட்டை ரெகனைஸ் பண்றது வழியாக ஆப்கானிஸ்தானோட டெவலப்மெண்ட்டை நம்ம என்ன பண்றோம்? இம்ப்ரூவ் பண்றோம். அதனால ஈரான் மேல சாங்ஷன் கொடுத்திருந்தாலும் இந்த ஒரு பிளான் மட்டும், சபகர் போர்ட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலா என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸப்ஷன் கொடுத்துடலாம். இதெல்லாம் 2018 பிளான். அப்படியே ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் 2025 இந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுது? ப்ராப்ளமா இருக்குல்ல. டாரிஃப் போட்டாச்சு. இப்போ யூஎஸ் என்ன பண்ணுது? இதை யூஸ் பண்ணுது. 2018 போட்ட ஸ்பெஷல் வெய்வர் பிளானை கேன்சல் பண்றோம். சரி, தெரிஞ்சுக்க சொல்றேன். வாட் இஸ் சாங்ஷன்? எனக்கு தெரிஞ்சதுதான். ஒரு கண்ட்ரி பிசினஸ்ல இம்ப்ரூவ் ஆகணும், என்ன பண்ணணும்? பிசினஸ் பண்ணணும்ல. தான் கிட்ட பொருளை எல்லா ஊருக்கு அனுப்பி பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கணும்ல. ஒருவேளை யூஎஸ்ஏ சொல்லுது யாரும் இந்தியா கூட ட்ரேட் பண்ணாதீங்க, இந்தியா நம்ம சொல்றது கேட்க மாட்டேங்குது, அப்ப நம்ம என்ன கூடாது? ஃபர்ஸ்ட் அதோட பிசினஸ் ஸ்டாப் பண்ணணும். எல்லாரும் என்ன பண்ணுங்க? ட்ரேடை கேன்சல் பண்ணுங்க. அதுக்கு பேர் என்ன? சாங்ஷன். ஸோ ஈரான் மேல ஒரு சாங்ஷன் இருக்கு. ஈரான் கூட யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ஈரான் கூட நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா உங்க மேலேயும் என்ன ஆகும்? சாங்ஷன் போட்டுருவாங்க. இதான் ரூல்ஸ். சாங்ஷன் பண்ண கண்ட்ரி கூட நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா ரூல்ஸ் வயலேட் பண்றீங்க. அப்ப உங்க மேல என்ன பண்ணுவாங்க? சாங்ஷன் போடும். அதனால ஒரு ஐடியா. இப்போ என்ன ஆகுது? ஈரான்ல ஆல்ரெடி 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணி போர்ட்டை ரெடி பண்ணியாச்சு. யாரு? இந்தியா. இப்போ அதை யூஸ் பண்ண முடியாது. என்ன ரீசன்? சபகர் போர்ட்டு கொடுத்திருந்த எக்ஸப்ஷன் தூக்கியாச்சு. அப்ப இந்தியா இப்போ அதை யூஸ் பண்ணா இந்தியாவில் என்ன வரலாம்? சாங்ஷன் வரலாம். அப்ப யாருக்கு ப்ராப்ளம்? இந்தியாவுக்கு ப்ராப்ளம் இல்ல. ஒரு சைட்ல யூஎஸ்ஏ நம்ம டாரிஃப் போட்டிருந்தாலும் இப்போ வரைக்கும் யூஎஸ்ஏ நமக்கு யாரு? ஃப்ரெண்ட்லி தான். இன்னொரு பக்கம் ஈரான். யூஎஸ்ஏ நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். யூஎஸ்ஏ இந்தியா ஒன்னா இருந்துச்சுன்னா சைனாக்கு என்ன இருக்கும்? ஒரு டஃப்னஸ் இருக்கும். சிமிலர்லி நம்ம ஏரியாவில் ஏஷியாவில் ஈரான்றவங்க யாரு நமக்கு? ரீஜனல் பார்ட்னர். நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. இந்தியன்ஸ் ஆயில் வருது. ஸோ இப்போ இந்தியா என்ன பண்ணலாம்? இத்தனை வருஷமா இன்வெஸ்ட் பண்ணி அந்த போட்டு போட்டுருக்கோம்ல 200 கோடி. அப்போ யூஎஸ்ஏ வந்து அந்த எக்ஸப்ஷன் தூக்குனதுக்கு அப்புறமும் இந்தியா என்ன பண்ண போகுது? யூஎஸ்ஏ போட்ட சாங்ஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த போர்ட்டை யூஸ் பண்ணாம இருக்க போதா? இல்லைனா இந்தியாவுக்கு எது முக்கியம்? எங்க கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்? போர்ட்டை யூஸ் பண்ண போறோம். ஸோ எந்த முடிவை இந்தியா எடுக்க போகுது? அப்போ இந்த இஷ்யூ இருக்குல்ல, திஸ் இஸ் அகைன் தி டெஸ்ட் ஃபார் இந்தியா.
என்ன டெஸ்ட்? ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி டெஸ்ட். இந்தியா தானே சொல்லுது, இந்தியா எந்த முடிவு எடுத்தாலும் இந்த குளோபல் லெவலில் இண்டிபெண்டா செயல்படும். எங்க கண்ட்ரிக்கு எது வந்து பெஸ்ட்டோ அதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி. எங்க முடிவு இருக்கும், இண்டிபெண்டா இருக்கும். இதான் இந்தியாவோட ஐடியா. அப்ப ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமியை ஃபாலோ பண்ணுதா இல்லை யூஎஸ் சொல்றது கேட்டு சபகர் போர்ட்டை யூஸ் பண்ணாம இருக்க போதா? இந்த ஃபியூச்சர்ல தெரிஞ்சிடும். இப்போ இந்த ஹெட்டிங் படிங்களேன், யூஎஸ் டு ரிவோக் தி வேவர் ஆன் சபகர் போர்ட் சாங்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் கோவிட் பற்றியான ஒரு அப்டேட். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கோவிட் வந்திருக்கலாம், கோவிட்ல இருந்து ரிகவரி ஆகிட்டீங்க. உங்களுக்கு மேபி உங்களோட ஹார்ட் இருக்குல்ல, உங்கள் ஹார்ட்லேருந்து வெளியே ஒரு பிளட் வெசல் போகல, பிளட் எடுத்து வெளியே போகல, அது பேர் என்ன? ஆர்டரி தானே. ஸோ அந்த பிளட் வெசல் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக சொல்கிறாங்க. ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்களே, அதாவது ஒரு போகிற வழி வந்து ரொம்ப திக்காக தானே இருக்கும். பிளட் போகிறது ரொம்ப டஃபாக இருக்கும்ல. ஸோ எஸ்பெஷலி நீங்கள் உமனாக இருந்தீங்கன்னா, கோவிட்ல ரிகவரி ஆனால் நீங்கள் உமனாக இருந்தீங்கன்னா மேபி உங்களோட ஆர்டரி ஸ்டிஃபராக மாறி இருக்கலாம். சரி, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு வயசு வந்து 30 வச்சுக்கலாம். பட் உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆர்டரி இருக்காது. ஒரு 40 வயசு ஆளுக்கு பிளட் வெசல் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு என்ன இருக்கும், ஓல்டரா மாதிரி இருக்கும். அப்ப நீங்க நார்மலா இருக்கீங்க, உங்க பிளட் வெசல் என்ன இருக்கு, உங்க பிளட் வெசலுக்கு வயசாயிடுச்சா? அப்ப இதுக்கு ஒரு டைம் என்ன சொல்லலாம், பிளட் வெசலுக்கு இன்னொரு பேர் என்ன, ஸ்கூல்ல படிச்சிருப்போம்ல, வாஸ்குலரா. ஸோ வாஸ்குலர் என்ன ஆயிடுச்சு, ஸ்டிஃப் ஆயிடுச்சா, வயசாயிடுச்சா? வாஸ்குலர் ஏஜிங் சொல்லாமா? இப்ப சொல்லுங்க, ஒன்லைன்ல எப்படி சொல்லலாம்? போஸ்ட் ரிகவரி பேஷண்ட்டுக்கு எஸ்பெஷலி உமனா இருந்தீங்கன்னா உங்களோட பிளட் வெசல் ஆர்டரி ரொம்ப ஸ்டிஃபா மாறிடுச்சு. ஸ்டிஃபா மாறினா அதோட இம்பாக்ட் என்ன, பிளட்டால ஈஸியா பம்ப் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு பிளட் பிரஷர் அதிகமா இருக்கலாம். இதான் சிம்டம். ஸோ ஒருவேளை நீங்க போஸ்ட் கோவிட் ரிகவரி பேஷனா இருக்கீங்கன்னா உங்களோட பிபியை ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பிபி இருந்துச்சோ அதே பிபி இப்போ இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்து சொல்லுங்க, பிபி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? ஹார்ட் அட்டாக்கா? ஷார்ட் டேர்ம்ல, லாங் டேர்ம்ல ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். அப்போ இப்போ என்ன பண்ணணும், பிபி செக் பண்ணிக்கங்க. அண்ட் மேபி சில பேருக்கு இது ஒரு மித்து மாதிரி தெரியலாம், பட் 2 பாயிண்ட். ஒன்று, இன்னைக்கு ஆத்தென்டிகேட்டடா சயின்ஸ் பேஜ் வந்திருக்கு. இது ஒன்று, ஏஜிங் ஆர்டரிஸ் லிஞ்சரிங் ரிஸ்க். இது ஒன்று. ஆல்ரெடி WHO ஒரு வார்னிங் கொடுத்திருக்கு. என்ன வார்னிங் கொடுத்திருக்கு? இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஒரு புது வார்த்தை கொடுத்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதுதான், போஸ்ட் கோவிட் சிண்ட்ரோம். என்ன அர்த்தம்? கோவிட்ல பாதிக்கப்பட்டவங்க ரிகவர் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி இம்பாக்ட் ஏற்படுது. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு போஸ்ட் கோவிட் சிண்ட்ரோம். அப்ப அந்த போஸ்ட் கோவிட் சிண்ட்ரோம்ல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கு, வாஸ்குலர் ஏஜிங். யோசிக்க முடியுதா? வழக்கமா பிபி வந்து நீங்க ஸ்மோக் பண்றீங்க, வயசு அதிகமாகுது, அப்பதான் வரும். எந்த கேரக்டரும் இல்லைனாலே சின்ன வயசுலேயே உங்களுக்கு பிபி வருதுன்னா, இண்டிபெண்டாக பிபி வருதுன்னா நீங்க ஒருவேளை போஸ்ட் கோவிட் ரிகவரி பேஷனா இருக்கீங்களா கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்து, கோவிட்ல நான் சஃபர் ஆனது வேற, அதுக்கும் ஹார்ட்டுக்கு என்ன சம்மந்தம்? எதனால என்னுடைய பிளட் வெசல் ரொம்ப ஸ்டிஃபா மாறிச்சு? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கோவிட் அப்ப இன்ஃபெக்ஷன் ஆச்சா? அப்போ உங்களுக்கு கோவிட் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அந்த வைரஸ் என்ன பண்ணுது, பிளட் வெசலையும் இன்ஃப்ளமேஷன் பண்ணுது. ஸோ உங்க பிளட் வெசல்ல இன்ஃப்ளமேஷன் பண்ணி அது எலாஸ்டிக் இருக்குல்ல, பிளட் வெசல் எப்படி இருக்கும், எலாஸ்டிக்கா இருக்கும்ல, அந்த எலாஸ்டிசிட்டியை குறைச்சிருக்கு. அண்ட் மேபி சில பேர் யோசிக்கலாம், இந்த அப்டேட் முக்கியமான யோசிக்கலாம், சரி நம்ம ரியல் லைஃப்ல முக்கியம் இல்லை, ரீசன் ஒரு அவேர்னஸ். பட் நீங்க எக்ஸாம்ல யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளோட ஹெல்த் போர்ஷன்ல மேபி மெயின்ஸ்ல கோவிட் வந்து போயிடுச்சு, ஓகே, பட் வாட் வில் பி தி லாங் டேர்ம் பர்டன் ஆஃப் தி கோவிட் கேட்கலாம். ஒரு பேண்டமிக் வருதுன்னா அது உடனே போகாது, லாங் டேர்ம்ல ஒரு பர்டனை கொடுக்கும். விச் மீன்ஸ் எல்லா கண்ட்ரியும் பேண்டமிக் பேஸ் பண்ணி இல்ல போஸ்ட் கோவிட் பேஸ் பண்ணி ரிசர்ச் என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணணும். இன்னும் சொல்லணும்னா இந்தியாவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வை, உலகத்தில் அதிகமான டயபெட்டிஸ் பேஷண்ட், ஹைப்பர் டென்ஷன், அதாவது பிபி, இது எல்லாமே அதிகமா இருக்கிற நாடு இந்தியா. அப்போ இந்த நியூஸ் வந்து இந்தியாவுக்கு ஸோ ரிலவென்ட்ல. ஸோ இந்தியாவில் ஹெல்த் ஃபெசிலிட்டி அந்த அளவுக்கு ஸ்டாண்டா இருக்காது. அப்போ ஒருவேளை நீங்க போஸ்ட் கோவிட் ரிகவரி பேஷனா இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்க லைஃப் ஸ்டைல டயட்டு, எக்ஸசைஸ், பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல கொஞ்சம் அவேர்னஸா பார்த்துக்கணும். அண்ட் மேபி இப்போ கூட ஒரு இந்த லாஸ்ட் வீக் பார்த்துருப்பீங்களா, இந்தியா முழுக்க எல்லா ஹாஸ்பிட்டல் என்ன பண்றாங்க, கேம்ப் நடத்துறாங்களே. 2 டேஸ்க்கு முன்னாடி நியூஸ்ல பார்த்தோம்ல, பிரைம் மினிஸ்டர் தொடங்கி வைக்கிறாருன்னு பார்த்தோம்ல. அந்த கேம்போட மெயின் எய்ம் என்னது, ஸ்கிரீனிங் தான். அப்போ என்ன பண்ணலாம், உங்களோட பிபியை செக் பண்ணிக்கலாம். என்ன ரீசன், உங்களோட ஹெல்த் இஸ் லிங்க்டு வித் இந்தியாஸ் 2047 விக்சித் பாரத் ட்ரீம். நெக்ஸ்ட் நீங்க ஃப்ரண்ட் பேஜ்ல இந்த பாட்டம் நியூஸ் பாத்தீங்களா, சவுதி அரேபியா பாகிஸ்தான் சைன்ட் டிஃபென்ஸ் பேக்ட். முக்கியமான அப்டேட் இல்ல. ஸோ என்ன அக்ரிமெண்ட், டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட், மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க அடிச்சிங்கன்னா அது என்ன அடிச்ச மாதிரி நீங்க பண்ண முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், பாகிஸ்தான் யாரும் அடிக்கிறாங்கன்னா அது சவுதி அடிச்ச மாதிரி, சவுதி யாரும் அடிக்கிறாங்கன்னா அது பாகிஸ்தான் அடிச்ச மாதிரி. அவனுக்கு பிரச்சனை நான் வந்து நிப்பேன் அர்த்தம். இப்போ இந்த அக்ரிமெண்ட் எதுக்கு? இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுது, காசா அடிச்சது, அப்புறம் ஈரான், ஏமன், லெபனான், சிரியா, கட்டார், ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸையும் அட்டாக் பண்ணிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், சவுதி அரேபியா டச் பண்ணலாம். அப்போ சவுதி அரேபியா ஒரு வார்னிங் தர்ற மாதிரி, எல்லா முஸ்லீம்ஸ் கண்ட்ரியும் ஒன்னா சேர்க்கிற மாதிரி, யூனிட்டி ஆஃப் முஸ்லீம் வேர்ல்ட். சவுதி அரேபியாவுக்கு 2 ஃபேஸ் இருக்கு, பாகிஸ்தானும் முக்கியம், இந்தியா முக்கியம். சவுதி அரேபியா இந்தியாவுக்கு ஆயில் சப்ளை பண்ணுது. மெஜாரிட்டி இந்தியன்ஸ், கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நிறைய இந்தியன்ஸ் ஒர்க் பண்றது சவுதி அரேபியா தான். அப்போ இந்தியாவுக்கு ஆயிலும் கிடைக்குது, நிறைய பேர் ஒர்க்கும் பண்றாங்க. விச் மீன்ஸ் சவுதி அரேபியாவுக்கும் இந்தியாவுக்கும் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. அட் தி சேம் டைம் பேரலா சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் தே ஹேவ் தி க்ளோஸ் மிலிட்டரி ரிலேஷன்ஷிப். அப்படி இருந்து ஈவன் 1971 இந்தியா பாகிஸ்தான் வரப்போ சவுதி அரேபியா கேவ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் டு பாகிஸ்தான். ரெண்டுமே பண்ணும். ஸோ திஸ் இஸ் தி calculated regional strategy of சவுதி அரேபியா. எப்போதுமே 2 ஃபேஸ் இருக்கும், எக்கனாமிக்கு சில பேர், மிலிட்டரிக்கு சில பேர்.